வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி இன் கனடா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விளாக் பார்க்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா வீட்டிலேயே வந்து ப்ரெட்டு வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டவ்வில் வந்து ஒரு ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஹோல் வந்து இருக்கும். இந்த அவனோட ஹீட்டெல்லாம் வெளியே போகிறதுக்காக அந்த வழியாக பார்த்திங்கன்னா இந்த பால் அந்த மாதிரி இதெல்லாம் பொங்குச்சுன்னா அது வந்து கீழே வந்து வழிஞ்சு இங்கே வந்து வந்துடும். அது வந்து நிறைய நாள் அப்படியே விட்டதுனால ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் க்ளீனர் வச்சு தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரப்பர் வச்சு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் அந்த வெது வெதுன்னு இருக்கணும். அது எந்த அளவுக்குன்னு பார்த்திங்கன்னா 105 to 110 Fahrenheit, அதாவது 40 to 43 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்கணும். இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ணப்போ அந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எடுத்துட்டேன். பால் வந்து பார்த்திங்கன்னா 90 ml வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ வந்து ஆஃப் ப்ரெட் தான் வந்து பண்ண போகிறேன். நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லைங்களா, அதை விட அதில் பாதி இருக்கிற அளவு தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இதே தான் அப்படியே டபுள் ஆக்கிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடயே பார்த்திங்கன்னா 3.50 கிராமுக்கு வந்து ஈஸ்ட் வந்து சேர்த்து வந்து நல்லா கலந்து வந்து ஓரமாக வந்து வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸாவது அது வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவ் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்ததுனால அதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரதுக்கு மைக்ரோவனில் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து போட்டு எடுத்துட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா மைதா கூட வந்து சேர்த்துக்கிறணும். மைதா வந்து பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு வந்து எடுத்திருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா சால்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து பார்த்திங்கன்னா 25 கிராமுக்கு வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கையிலேயே வந்து ஃபஸ்ட்டு வந்து கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸ்க்ரீன்லேயுமே தரேன், வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து அந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து ஹூக் இருக்குது இல்லைங்களா, அதில் தான் வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். நீங்கள் கையிலையுமே பண்ணலாம். கையில் பண்ணால் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு வேளை ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ணுறோம் அப்படின்னா 5 to 10 நிமிஷம் அதுக்குள்ளே தான் வந்து ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு மிக்ஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஆக்டிவ் ஆயிரும் 5 மினிட்ஸ்லேயே. அதை வந்து ஊற்றி அதுவுமே கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து 60 mlக்கு வந்து ஊற்றினேன். எனக்கு வந்து 60 ml வந்து கரெக்டான அளவு. ஒரு சிலருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பத்தாது. அதனால் நாம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணேன். ஒரு வேளை அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம், மைதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வீட் ப்ரெட்டுக்குமே வருமா அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல. நான் இன்னும் கோதுமையில் வந்து இன்னும் பண்ணி பார்க்கல. ஒரு வேளை நான் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து பார்த்தேன். இன்னுமே வந்து கொஞ்சம் பிசுன்னு தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து ஒட்டாமல் வரணும், ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து இது பண்ணணும். அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து மைதா வந்து சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த அளவுக்கு வந்து வந்துருச்சு, அந்த ப்ரெட் அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு. இதை வந்து நான் கையிலேயே வந்து கொஞ்சம் வந்து பரட்டி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஊற வைக்கணும். ஊற வைக்கிறதுக்காக நான் வந்து இதே பாத்திரத்துலையே தான் வந்து நான் வந்து இது பண்ணேன். அப்போ தான் வந்து அது வந்து கொஞ்சம் நல்லா அந்த புஃப்னு வந்து வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் வந்து கீழே வந்து ஊற்றிட்டு நல்லா சைடு ஃபுல்லாக வந்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டோவுமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலேயுமே வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் வந்து அது வந்து காயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற இடத்துல வந்து வைக்கணும். எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இருந்ததுனால நான் அங்கே வந்து வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேளை இங்கே இருக்கேன் கனடாவில் இருக்கீங்கன்னா
அவனில் வேணும்னா வச்சு லைட் வந்து போட்டு விடலாம். நான் வந்து அன்னைக்கு கொஞ்சம் வெயில் அடித்ததுனால அதே இடத்துல வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து நல்லா புஃப்னு வந்துருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 to 2 மணி நேரம் வந்து வைக்கணும். நான் வந்து 1 1/4 மணி நேரத்தில் வந்து அதை வந்து எடுத்தேன். நீங்கள் கொஞ்சம் அந்த டபுள் மடங்காக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 மணி நேரம் அந்த டயத்தில் வந்து எடுத்தால் வந்து கரெக்டாக இருக்கும். 1.5 to 2 மணி நேரத்துக்குள்ளே எடுத்தால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் லைட்டாக வந்து கையில் வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து அந்த ப்ரெட் மோல்டு இருக்குது இல்லைங்களா, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா பரப்பி அதுக்கப்புறம் வந்து ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் இருக்கிறதெல்லாம் சும்மா அந்த இது கூட கீழே இருக்கிற டோ கூட வந்து ஒட்டுற மாதிரி வந்து பெரட்டி விட்டுக்கிறணும், ஒட்டி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட் மோல்டுலேயும் கொஞ்சம் ஆயில் வந்து ஊற்றிட்டு அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த டோவையும் தூக்கி அதில் வந்து போட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து அப்படியே வந்து வச்சிடணும். மேலே ஏதாவது கிளிங் ரேப் போட்டு இது பண்ணணும். என்கிட்ட அன்னைக்கு வந்து கிளிங் ரேப் வந்து இல்லை. அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிப்லாக் கவர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கரெக்டாக இருந்துச்சு அதோட ஹைட்டு. ஸோ அதனால் வந்து நான் அதில் தான் வந்து போட்டு வச்சுருந்தேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா வந்து இது பண்ணிடணும், இல்லைன்னா வந்து அந்த டோ வந்து காஞ்சிரும். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பஃப்னு வந்து வந்துருந்துச்சு. இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா 350 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 175 செல்சியஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹீட் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டோ வந்து வச்சுட்டு 35 to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 35 மினிட்ஸ் தான் வந்து வச்சேன். எனக்கு 35 மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து வெளியே வந்து எடுத்து வச்சிடணும் இந்த ப்ரெட் மோல்டு விட்டு. ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்து வச்சு தான் நம்ம வந்து ஆற வைக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெட்டு ஒட்டி இருக்கிற அந்த சைடு இது வந்து உள்ளே வந்து அமுங்கிரும் அந்த ஏர் போகாமல். அதனால் வந்து அதை வந்து வெளியே தான் வந்து எடுத்து வைக்கணும். எனக்கு வந்து அப்படியே இருந்துமே அது வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு வந்து கூப்பிட வந்து போயிருந்தேன். எப்போவுமே வந்து என் பையனை வந்து விட்டுட்டு தான் வந்து போவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடித்ததுனால சரின்னு சொல்லிவிட்டு அவனையுமே வந்து கூட வந்து கூப்பிட்டுட்டு தான் போனேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு வந்து இதுதான் லாஸ்ட், இந்த வீடியோ எடுத்தது தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 வீக்ஸ் வந்து லீவ் விட்டுருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த மரத்தில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா பூவெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிறப்போ இன்னும் அழகழகால பூவெல்லாம் வரும். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஒரு பார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த பார்க்கை வந்து தாண்டி அதுக்கப்புறம் தான் வந்து போகணும். இந்த ஒரு பார்க் தாண்டி போகிறது, இந்த பார்க் வந்து நல்ல பெரிய பார்க்கு. அதில் வந்து ஒரு இடத்துல மட்டும் இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ளே ஏரியா மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் குழந்தைங்கள்லாம் வந்து விளையாண்டுட்ருப்பாங்க. என் பையனை அன்னைக்கு கூப்பிட்டுட்டு போனதுனால சரி கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டுட்டு போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறப்போ நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கரெக்டாக இந்த இதெல்லாம் தாண்டி அந்த கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம், அப்படியே வந்து மழை விழுக ஆரம்பிச்சிருச்சு. இவனை வேற கூப்பிட்டுட்டு வந்து கொடையுமே எடுத்துகிட்டு வரல. சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து மழை வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த கிரவுண்டையுமே சுற்றி கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். நாம் தான் போய் வந்து பிக்கப் பண்ணிக்கிறணும் ஸ்கூலில். அதே மாதிரி ட்ராப் பண்ணுறதுமே வந்து நாமளாக தான் போயுமே இது பண்ணணும். ஸ்கூல் பஸ்ஸில் இங்கே வந்து வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்த வேகத்தில் ஐயோ அந்த மோல்டில் இருந்து எடுத்து வைக்க மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடையே தான் வந்து போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது அப்படியே தான் இருந்துச்சு, எந்த இதுவுமே இதாகலை. கட் பண்ணுறதுக்குமே அவ்வளோ சாஃப்டாக வந்து இருந்துச்சு. நீங்களுமே இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.